நம்முடைய நாட்டின் கடற்பரப்புக்கு வெளியிலே நின்றிருந்த ஈரானிய கப்பல் தற்போது இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள் பாராளுமன்றத்திலும் பேசப்பட்டிருக்கிறது. ගුවන් හමුදාව නාවික හමුදාව දෙකම මැදිහත් වෙලා ඒ සිදුවීමේදී අනතුරට ලක් වෙලා ඉන්නේ. 30 දිනක් පමණ දැඩි අනතුරට ලක් වෙලා තියෙනවා. 180ක් විතර නෞකාවේ පිරිස හිටිය බවට දැනට තොරතුරු වාර්තා වෙනවා. அதிலே என்ன நடந்தது என்பதுதான் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல வர இருக்கிற முக்கியமான தகவல். குறிப்பாக அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு சற்று நேரத்துக்கு முன்பதாக தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியை பற்றிய தகவல்களை தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். நமக்கெல்லாம் தெரியும், இன்றைய தினம் இலங்கை பாராளுமன்றத்திலே ஈரானுடைய அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்கள் தொடர்பாக நம்முடைய நாட்டின் கடற்பரப்புக்கு வெளியிலே நின்றிருந்த ஈரானிய கப்பல் தற்போது இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள் பாராளுமன்றத்திலும் பேசப்பட்டிருக்கிறது. அதிலே என்ன நடந்தது என்பதுதான் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல வர இருக்கிற முக்கியமான தகவல். குறிப்பாக ஈரானுக்கும் அமெரிக்க இஸ்ரேலுக்கும் இடையிலான மாபெரும் யுத்தம் ஒன்று நடைபெற்று வரக்கூடிய இந்த சூழல்ல அமெரிக்கா நேற்றைய தினம் இந்திய பெருங்கடலில் ஒரு தாக்குதலை நிகழ்த்தி இருந்தது என்கிற செய்திகள் வெளியாகி இருந்தது. ஆனால் அந்த தாக்குதல் யாரை நோக்கி எதற்காக நடத்தினார்கள் என்கிற தகவல்கள் வெளிவராத நேரத்தில், குறிப்பாக அந்த தாக்குதல் கூட நீர்மூழ்கி கப்பல் ஒன்றில் இருந்துதான் நடத்தப்பட்டிருந்தது என்கிற செய்திகளும் வெளியாகி இருந்தது. அப்படியான ஒரு செய்தி வெளியாகி இருந்த நிலையில தான் இன்று அதிகாலை 5 மணி சரியாக 6 நிமிடங்கள் ஆகிற போது இலங்கையினுடைய கடற்படைக்கு ஒரு இண்டிகேஷன் வருகிறது. என்னன்னு கேட்டா, ஒரு கப்பல் இலங்கை கடல் எல்லைக்கு வெளியில சர்வதேச கடல் பகுதிகளில் நின்று கொண்டிருக்கிறது. அந்த கப்பலில் பலர் காயப்பட்டிருக்கிறார்கள் என்று உதவி கோரப்பட்டிருந்தது. அந்த உதவி கோரப்பட்ட அடுத்த கணம் சரியாக 5 மணி 6 நிமிடங்களுக்கு உதவி கோரப்படுகிறது. சரியாக 6 மணி ஆகும் போது இலங்கையினுடைய நேவி என்ன பண்றாங்கன்னு கேட்டா, குறித்த கப்பலுக்கு ரீச் ஆகிடுறாங்க. ரீச் ஆகி பார்க்கும்போது அந்த கப்பல்ல கிட்டத்தட்ட 180 ஈரானிய சோல்ஜர்ஸ் IRGC-யினுடைய படைப்பிரிவை சேர்ந்தவர்கள் இருந்திருக்கிறார்கள். அதிலே 30 பேர் மிக கடுமையான காயங்களுக்குள்ளாகி பாதிக்கப்பட்டிருந்த நிலையில அங்கிருந்து கப்பல் நம்முடைய இலங்கையினுடைய தென்பகுதிக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறது. காலி கராப்பிட்டிய மருத்துவமனைக்கு அங்கிருந்த 30 பேரும் உடனடியாக அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தீவிர சிகிச்சைகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி கொண்டிருக்கிறது. இதே நேரத்தில் அந்த கப்பலில் வந்த மீதி உள்ள ஈரானிய சோல்ஜர்ஸ் அவர்கள் இலங்கையினுடைய கடற்படை முகாமுக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள், பாதுகாப்பாக இருக்கிறார்கள். அவர்களுக்குரிய தங்குமிட வசதிகள் ஏற்பாடு செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அரசாங்கம் அறிவித்திருக்கக்கூடிய சூழல்ல தென் மாகாணத்தினுடைய கடல் பரப்புல ஹார்பர்ல குறித்த கப்பல் கொண்டு வந்து தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. இது ஈரானுடைய ஒரு இராணுவ கப்பல் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இந்த கப்பல் தொடர்பான மேலதிக தகவல்களை அரசு இன்னும் வெளியிடாத சந்தர்ப்பத்தில் விஜித்த ஹேரத் அவர்கள், அமைச்சர் விஜித்த ஹேரத் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் பேசும்போது, நாங்கள் மனிதநேய அடிப்படையில் சர்வதேச சட்டத்தின் அடிப்படையில் இந்த கப்பலில் இருந்தவர்களை காப்பாற்றி இருக்கிறோம் என்கிற செய்திகளை சொல்லி இருக்கிறாங்க. என்னன்னா, ஒரு சர்வதேச கடற்பரப்புல ஒரு நாட்டுக்கு நெருக்கமாக கடலில் யார் தத்தளித்தாலும் அவர்களை சம்பந்தப்பட்ட நாடு காப்பாற்ற வேண்டும் என்பது சர்வதேச இணக்க விதியாக இருக்கிறது. அந்த விதி பிரகாரமும் மனிதநேய அடிப்படையிலும் ஈரானுடைய சோல்ஜர்ஸை நாங்கள் பாதுகாத்திருக்கிறோம், காப்பாற்றி இருக்கிறோம் என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறாரு. இது இன்றைக்கு பாராளுமன்றத்தில் கேள்வியாக எழுப்பப்பட்டது. முன்னாள் அமைச்சர் பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் இது தொடர்பாக கேள்விகளை எழுப்பியிருந்தார். அதே போன்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவும் கேள்வி எழுப்பியிருந்தார். சாமர சம்பத் அவர்கள் கேள்வி எழுப்புகிற போது, இந்த கடல் எல்லைக்குள் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது, அப்படி செய்ய முடியாது என்று ஒரு காட்டமான வார்த்தைகளை பேசியிருந்தார். உண்மையிலே இலங்கை கடல் எல்லைக்குள் ஈரானுடைய கப்பலுக்கான தாக்குதல்களை அமெரிக்கா நடத்தி இருக்கவில்லை. அது இந்திய பெருங்கடலில் நடத்தப்பட்ட தாக்குதலாக இருக்கிறது. அந்த தாக்குதல் காரணமாகத்தான் குறித்த கப்பல் தற்போது இலங்கையினுடைய கடற்பரப்புக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. சர்வதேச விதி அடிப்படையில் செய்யப்பட்ட ஒன்றுதான் என்பதையும் இன்றைக்கு அரசாங்கம் மிக தெளிவாக அறிவித்திருக்கிறது. எது எப்படி போனாலும் தற்போது நடந்து வரக்கூடிய யுத்தம் என்பது ஈரானுக்கு வாழ்வா சாவா என்கிற ஒரு நிலையை கொடுத்திருக்கிறது. மொத்தமாக ஈரானும் கடுமையான பதிலடி தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் மிக கடுமையான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது. ஈரானுக்குள் அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதல் நடத்துகிற அதே நேரம் ஈரான் அமெரிக்காவினுடைய எல்லா பேஸுகளையும் இலக்கு வைத்து தாக்குதல் நடத்துகிறது. அதைத் தொடர்ந்து இஸ்ரேலுடைய பல
தளங்களை நோக்கியும் ஈரான் தாக்குதல்களை நடத்தி வருகிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த தாக்குதலும் ஈரானுடைய கப்பலை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட ஒரு தாக்குதலாக இருக்கிறது. அதில் இருந்தவர்கள் உயிர் பிழைத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய உதவியால் யாரும் இதுவரைக்கும் உயிரிழந்த செய்திகள் பதிவாகவில்லை. 30 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். அந்த 30 பேரும் தற்போது கராபிட்டிய மருத்துவமனையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இராணுவத்தின் கண்காணிப்பின் கீழாக என்பதுதான் அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய துல்லியமான தகவலாக இருக்குது. இது பற்றிய மேலதிக தகவல்கள் வருகிற போதும் உங்களோடு நாம் இதை பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். தொடர்ந்தும் இணைந்திருங்கள். ரஸ்மின் மயசி நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களையும் சப்ஸ்கிரைப் செய்யாத சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்வதனூடாக இந்த செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். சண்டைகள் நீங்கி சமாதானம் பெருகி மத்திய கிழக்கிலே அமைதி நிலவ வேண்டும், முழு உலகிலும் அமைதி நிலவ வேண்டும். நமக்கெல்லாம் தெரியும், கடந்த ரமலானுடைய மாதத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு 14 குடும்பங்களுக்கான வீடுகளை கட்டுகிற ஒரு பணியை நம்ம ஆரம்பிச்சிருந்தோம். அல்லாஹ்வினுடைய உதவியால் நீங்கள் செய்த தான தர்மங்கள் ஜகாத் நிதிகளால் அல்ஹம்துலில்லாஹ் 5 குடும்பங்களுக்கான வீடுகள் முழுமையாக கட்டி கொடுக்கப்பட்டு அவர்களுடைய கைகளிலேயே ஒப்படைக்கப்பட்டு விட்டது. இது உங்களோட வீடு. இனி பௌமி வேலை நடக்குதாண்டெல்லாம் பார்க்க மடர் வேலையெல்லாம் முடிச்சுட்டோம் நாங்க. சரிதானே? உங்களுக்கு எப்படிமா சந்தோஷமா? நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? துவா செய்யுங்க. சரியா? தொழுகை நோன்பு அதுகளை எல்லாம் ரொம்ப கடைப்பிடிச்சு கொள்ளணும். மார்க்க விஷயங்கள் தானே. அல்லாட்ட நம்ம உலகத்துக்கு எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செஞ்சிட்டோம். மறுமைக்கு நீங்கள் தான் தேடிக்கொள்ளணும். சரிதானே? இந்த வீடு கட்டி முடிஞ்சதோடு நாங்கள் வர்றோம். அவங்களோட மனைவி வந்துட்டாங்க வீட்டுக்கு. கேட்கும்போது என்ன சொன்னாருண்டா, நான் இதுக்குத்தான் நினைப்பேன், அந்த வீடு நீங்கள் கட்டி தந்துட்டீங்க, எனவே நாங்கள் இனி சந்தோஷமாக இருப்போம். என் பிள்ளைகள் இப்போ நிம்மதியாக பழக்கக்கூடிய அளவுக்கு நிம்மதியாக அல்லாஹ் அவங்களோட எண்ணங்களை பேசாக்குவான் இன்ஷா அல்லாஹ். ரொம்ப மகிழ்ச்சியான தருணங்களாக அந்த தருணங்கள் இருந்தது. காரணம் என்னன்னா, இஸ்லாத்தை புனிதமிக்க வாழ்க்கை நெறியாக அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஒரு வாய்ப்பாக அவர்களுடைய வறுமை நிலையை போக்கும் விதமாக இந்த சந்தர்ப்பம் அமைந்திருந்தது. அந்த அடிப்படையில் மீதமுள்ள 9 குடும்பங்களுக்கான வீடுகளை கட்ட வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. நம்ம ஒட்டுமொத்தமாக கோடிக்கணக்கில் காசை கொண்டு வந்து வச்சு இந்த பணிகளை பண்றது இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும். நம்முடைய வீடியோவை பார்க்கக்கூடிய மக்களுக்கு கன்வே பண்றோம். அந்த மக்கள் தரக்கூடிய பொருளாதாரத்தை கொண்டுதான் இந்த வேலைகளை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். குறிப்பாக இந்த பணிகளுக்காக 100 ரூபாய் 200 ரூபாய் 500 ரூபாய் 1000 ரூபாய் என்று சின்ன சின்ன தொகைகளை கூட தந்து உதவிய பெருமனது கொண்ட சகோதர சகோதரிகளை நம்ம பார்த்திருக்கிறோம். அதே மாதிரி லட்சங்களில் உதவி செய்த சகோதர சகோதரிகளையும் பார்த்திருக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கு எவ்வளவு முடியுமோ அந்த அடிப்படையில் நமக்கு அதை தந்து உதவி இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் 5 வீடுகள் கம்ப்ளீட்டடாக நம்ம கட்டி கொடுத்திருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ். இப்போது நம்ம இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் 4 வீடுகள் கட்டுவதற்குரிய ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. 2 வீடுகளுக்கான அத்திவாரம் போட்டிருக்கிறோம். இந்த அத்திவாரம் தித்வா புயல் வர்றதுக்கு முன்னாடி போட்டது. புயல் வந்ததோடு அந்த புயல் பணிகள் அந்த வேலைகளால் நமக்கு இதெல்லாம் நிறுத்தி இருந்தோம். அதனால தான் நம்ம விளம்பரங்களும் அது தொடர்பாக எங்கேயுமே போடலை. தற்போது புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை அடைந்திருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காற்றை விட வேகமாக ரமலானிலே தர்மங்களை செய்வார்கள், தான தர்மங்களை அள்ளி கொடுப்பார்கள் என்கிற நபிமொழிகளை சஹீஹுல் புகாரி முஸ்லிம் உள்ளிட்ட நபிமொழி கிரந்தங்களில் நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அவ்வளவு அதிகமாக ரசூலுல்லாஹ் தான தர்மங்களை செய்து கிடைக்கிறதையெல்லாம் கொடுத்து நன்மைகளை சேகரித்துக் கொள்வார்கள். அதே நேரத்தில் அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல ஜகாத்து பெறுகிற கூட்டத்தினரை பற்றி 8 கூட்டத்தினருக்கு நீங்கள் ஜகாத்து வழங்க முடியும் என்று சொல்லும்போது அதிலே ஒரு கூட்டத்தினராக முஅல்லஃபத்துல் குலூப், இஸ்லாத்தின் பால் உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறவர்கள் என்கிற ஒரு பிரிவினரையும் நமக்கு காட்டி தருகிறான். எனவே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகிற சகோதரர்களுக்காக ஜகாத்து நிதிகளை கொடுக்க வேண்டியது கடமையாக இருக்கிறது. ரமலானுடைய காலத்திலே ஜகாத்துகளை கணக்கு பார்த்து ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்குகிற சகோதரர்கள் இந்த பணிக்காகவும் ஒரு போர்ஷனை ஒதுக்குங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு தொகையை முன்னால் தெரிகிற நம்முடைய ஹியூமனிஸ்ட் பீப்புள் ஆர்கனைசேஷன் என்கிற ஆர்கனைசேஷன் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வைப்பிலிட முடியும். அதே நேரத்தில் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் இந்த குறித்த அக்கௌண்ட்டுக்கு வைப்பிலிட முடியாது என்று சொல்லுகிற போது அதில் முன்னாடி தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். உங்களுக்கு எப்படி நீங்கள் பணம் அனுப்பணும் என்கிற வழிமுறைகளை நம்ம லீகலாக சொல்லித் தருவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே நாமே ஆரம்பித்த பணி நாமே முடிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் நம்ம அத்தனை பேரும் சேர்ந்து 1000 ரூபாய் 2000 ரூபாய் லட்சங்கள் என்று எது நம்மளால் முடியுமோ அதை போட்டு இன்னும் ஒரு 9 வீடுகள் கட்டி முடிக்க வேண்டி இருக்கிறது. இந்த பணியில் அத்தனை பேரும் இணைந்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஜகாத்து தான தர்மங்களை ரமலானுடைய காலத்திலே இதற்காக வழங்குங்கள். வாரி வழங்குகிற போது நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா உயர்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே உங்களுக்கான அழகான ஒரு வீட்டை தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறான். ஏழை எளிய மக்களுக்காக உழைப்போம், அவர்களுக்காக கொடுப்போம். நாளை மறுமையில்
நிரப்பமான கூலிகளை பெற்றுக்கொள்வோம். எனவே இதற்காக உதவி செய்யுங்கள் என்கிற பணிவான கோரிக்கையோடு முடித்துக் கொள்கிறேன்.